திருச்சியில் திமுக அமைச்சர் KN நேரு வீட்டிலும், சென்னையில் திமுக அமைச்சரின் மகனும் எம்பியுமான அருண் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக அமைச்சரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக உள்ள KN நேருவின் வீடு மற்றும் அவரது மகன் அருணன், இவர் பெரம்பலூர் தொகுதியின் MP-யாக உள்ளார். இவரது மகன் அருண், அதே போன்று அமைச்சர் KN நேருவின் தம்பியாக உள்ள ரவிச்சந்திரன் ஆகியோரது வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். காலை 7 மணி முதலே இந்த சோதனையை அமலாக்கத்துறையினர் தொடங்கி இருக்கின்றனர். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை, அதே போன்று ஆரியபுரம் போன்ற இடங்களில் உள்ள TVH ஹோம்ஸ் எனப்படக்கூடிய ட்ரூ வேலி ஹோம்ஸ், இந்த நிறுவனத்தை அமைச்சர் KN நேருவின் தம்பியான ரவிச்சந்திரன் என்பவர் நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான இடம், அலுவலகம் உள்ளிட்ட 8 இடங்களில் சென்னையில் இந்த அமலாக்கத்துறையினர் இந்த சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக பெசன் நகரில் உள்ள அந்த ட்ரூ வேலி ஹோம்ஸ், TVH ஹோம்ஸினுடைய தலைமை அலுவலகம், அதே போன்று ஆரியபுரத்தில் உள்ள TVH ஹோம்ஸில் உள்ள கார்ப்பரேட் அலுவலகம், KN நேருவின் தம்பியாக உள்ள அந்த ரவிச்சந்திரனின் மற்றொரு அலுவலகம் ஆழ்வார்பேட்டையில் உள்ள CV ராமன் சாலையில் உள்ள அலுவலகத்திலும் இந்த அமலாக்கத்துறை சோதனையை தற்போது தொடங்கி இருக்கின்றனர். குறிப்பாக ஆழ்வார்பேட்டை, அதே போன்று பெசன் நகரில் எல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையிலே விசாரணை தொடங்கிய நிலையில் CV ராமன் சாலையில் உள்ள அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் காத்திருக்கின்றனர். குறிப்பாக அதிகாரிகளும் ஊழியர்களும் வருவதற்காக தாமதமாவதால் இங்கு வெளியே காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது எதற்காக இந்த சோதனை என்ற முதல்கட்ட தகவல் தெரிய வந்துள்ளது. சுமார் கடந்த 3 ஆண்டுகளாக TVH ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் மூலமாக கட்டப்படும் வீடுகள், அதே போன்று அதன் மூலம் வரக்கூடிய வருவாய் என்பது இதற்கு முன்னதாக, அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக இருந்ததை விட பன்மடங்கு வருவாய் அதிகரித்திருப்பதை அமலாக்கத்துறையினர் கண்டறிந்திருக்கின்றனர். கடந்த பல ஆண்டுகளாக TVH ஹோம் நிறுவனம் தொடங்கிய நாளில் இருந்து பெறப்பட்ட வருமானத்துக்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வரக்கூடிய வருமானமும் அதிக அளவில் இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் ட்ரூ வேலி ஹோம்ஸ் மூலமாக வெளிநாடுகளுக்கு பணம் முதலீடு செய்திருப்பதும் அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த சோதனையை அமலாக்கத்துறையினர் தொடங்கி இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சென்னை மட்டுமின்றி அதே போன்று திருச்சியில் உள்ள அமைச்சர் KN நேருவினுடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையை நடத்தி வருகின்றனர். தில்லை நகரில் உள்ள KN நேருவினுடைய தம்பி ரவிச்சந்திரன், அதே போன்று மறைந்த அவரது தம்பி ராமஜெயம் வீட்டிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோல் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் தமிழக அமைச்சரவையில் நிர்வாகத்துறை அமைச்சராக உள்ள KN நேருவினுடைய வீடு, அவரது மகன் பெரம்பலூர் MP-யாக உள்ள அவரது மகன் அருணன், அதே போன்று அவரது தம்பி ரவிச்சந்திரன் ஆகியோரது வீடு, அலுவலகங்களில் 20க்கும் அதிகமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையை நடத்தி வருகின்றனர். கோபாலகிருஷ்ணன், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி.